என்னுடைய அப்பா சிவனே நன்றி, என்னுடைய அண்ணா முருகா நன்றி, என்னோட தாயே பண்ணாரியம்மா நன்றி, அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழில் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். சிவன் அப்படின்னா சிவந்தவன் அப்படின்னு பொருளாங்க தமிழில். அதுதான் சிவனோட தமிழோட அர்த்தம். சிவந்தவன் இருளாகவும் இருக்கிறார், அருவமாகவும் கருதப்படுகிறார். அவருக்கு பசுபதி, ருத்ரன், மகாதேவன் என பல பெயர்கள் உண்டு. சிவலிங்கம் என்பது உருவம் மற்றும் அருவத்தின் கலவையாகும். உண்மையான சிவ வழிபாடு என்பது என்னன்னு தெரியுங்களா? அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது, அதாவது அன்பே சிவம். அதைத்தான் நம்மளுடைய சிவன் போதிக்கிறார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாக இருக்க வேண்டும், அனைவரிடத்தும் கருணையுடன் இருக்க வேண்டும். அன்பே சிவம். அதையே நம்ம நம்பணும், அதையே வழிபடணும், அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதைத்தாங்க சிவன் நம்மளை கேட்குறாங்க. அதுவே சமஸ்கிருதத்தில் சிவன் அப்படிங்கிறவருக்கு தூய்மையானவர், மங்களகரமானவர் அப்படிங்கிற பொருளுங்க. ஆனால் தமிழில் சிவன் அப்படிங்கிறவருக்கு சிவந்தவன், அதாவது நெருப்பு பிழம்பு அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம தமிழில் பொருள் கொள்கிறோம். சிவன் என்பவர் இருளின் கடவுளாகத்தாங்க வர்ணிக்கப்படுகிறார். குறிச்சிக்கோங்க, ஒளியின் கடவுள் அல்ல. சிவன் என்பவர் இருளின் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார். திருமுறை என்ன சொல்லுது தெரியுங்களா? அன்பும் சிவமும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. புறநானூற்றில் சிவனை பற்றின பதிகம் இருக்குது. அதில் சிவனை ஆள் அமர் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் அமர் அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஆலமரம், கடவுள் சிவன். அதாவது ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் என் ஐயனே, என் கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட தட்சிணாமூர்த்தியை குறிக்குது. அவர் ஆலமரத்தின் கீழே தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ புறநானூறு, சங்க இலக்கியம், புறநானூறு எல்லாத்துலேயுமே சிவனை பற்றின பதிகம் இருக்குது. நம்மளோட சங்க இலக்கியங்களில் சிவனை ஆள் அமர் கடவுள் அப்படின்னு தான் குறிக்கிறாங்க. இப்போது சங்க இலக்கியத்தில் இந்த இடத்துல தாங்க ஆள் அமர் கடவுள் அப்படின்னு வருது. அதாவது இயற்கை வழிபாட்டையும் உருவ வழிபாட்டையும் இணைக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கின்றது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மக்கள் இயற்கையை தான் வழிபட்டு இருந்துக்கிறாங்க. சூரியன், இயற்கை, மரங்கள், பஞ்சபூதங்கள், அது மாதிரிங்க. அப்போ உருவ வழிபாடு, அதாவது ஆலமரம் இயற்கையோட ஒரு வடிவமாகவும் மனிதனின் ஒரு உருவமாக, அந்த ஒரு மனித உருவமாக சிவனை வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இணையுது அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. இயற்கையையும் இறை வழிபாட்டையும் இணைக்கும் ஒரு இடமாக இந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சிவனுக்கு இன்னும் நிறையா பேர் இருக்குங்க. பிச்சாண்டவர், ஆடமர் செல்வன், ஆலமர் கடவுள், இன்னும் நிறையா பேர் இருக்குங்க. இது எல்லாமே சங்ககால இலக்கியங்களில் குறிக்கப்பட்டது. சிறுபானாற்று படையில் நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வத் கமர்ந்தனன் கொடுத்த ஆய் அப்படின்னு சிறுபானாற்றுப்படை சிவனை பற்றி குறிக்குதுங்க. இதுவே கலித்தொகையில் எப்படி குறிப்பிடப்படுதுன்னா, கால்வல் தேர் கையின் இயக்கி நடைபயிற்றா ஆலமர் செல்வன் அணிசால் பெருவிரல். புறநானூற்றில் ஆலமர் கடவுள் அண்ணனின் செல்வம். அதாவது சங்க இலக்கியங்கள் அனைத்திலுமே நம்மளுடைய சிவனை ஆலமர் கடவுள் அப்படின்னு தான் குறிக்கிறாங்க. சிவனை முத்து முதல்வன் குறிக்கிறாங்க. அதாவது அனைத்திற்கும் முதல்வன், விலை மதிப்பில்லாதவன் அப்படிங்கிற பேர்னாலையும் குறிக்கிறாங்க. சிவபெருமான அருவம், அரு உருவம், உருவம் என 3 வகையான திருமேனிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது அருவுருவம், அருவம், உருவம். அருவத் திருமேனியை சத்தர்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணால் காண இயலாதது வடிவம், அதாவது நம்மால் உணர மட்டும்தான் முடியும். அதுதான் சத்தருங்கிற வடிவம், அருவத் திருமேனின்னு சொல்கிறாங்க. அரு உருவத் திருமேனி அதை பரம்பொருள்னு சொல்கிறாங்க, சதாசிவம் சொல்கிறாங்க. அதுதாங்க நாம் வழிபடுற லிங்கம். அதாவது மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன், இது எல்லாமே உருவத் திருமேனியில் வருதுங்க. சிவன் தான் அனைத்து மொழிகளையுமே உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ் மொழியை உருவாக்கியவர் நம்முடைய சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த உடுக்கையிலிருந்து வந்த ஓம் என்ற நாதம்தான் அனைத்து மொழிகளுக்கும் ஆதாரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் ஒருபோதும் கருவில் உதித்தவர் இல்லை. அதாவது அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒருவர் தான் சிவனுங்க. சிவனை ஆதி யோகின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தின் முதல் யோகி.
சப்த ரிஷிகளுக்கும் சப்த முனிகளுக்கும் அனைவருக்கும் அனைத்தையும் போதித்தவர் இவர்தான் சொல்கிறாங்க. அதாவது உலகில் மற்ற மதங்கள் எதுவும் தோன்றுவதற்கு முன்னாலேயே அனைத்திற்கும் ஆதாரமான அனைத்தையும் உருவாக்கியவர் இவர்தான் அப்படின்னு சொல்கிறார். சிவனின் 11வது அவதாரமாக அனுமன் கருதப்படுகிறார். சிவனுக்கு 5 விதமான முகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தட்புருடம், ஈசானம். இந்த 5 முகங்களும் சிவனுக்கானதுன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் 25 விதமான சிவ வடிவங்கள் தோன்றியதாக கருதப்படுகிறதுங்க சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு முருகப்பெருமானைப் போலவே 6 முகங்கள் இருக்கிறது. அந்த 6வது முகம் வந்து சித்தர்கள் மற்றும் ஞானியர்களுக்கு மட்டுமே அறியக்கூடிய முகங்கிறாங்க. அதுக்கு பேர் அதோ முகம். இந்த 5 முகமும் இல்லாமல் சிவனுக்கு 6வதாக ஒரு முகம் இருக்குதுங்கிறாங்க. அதுக்கு பேர் அதோ முகம். அதை பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஞானியர்கள் இவர்களுக்கு மட்டுமே இந்த முகம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிவனோட 5 முகங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 முகங்களிலிருந்து 25 விதமான சிவ வடிவங்கள் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அந்த 25 விதமான சிவ வடிவங்கள் என்னன்னு நாம் இனி விரிவாக பார்க்கலாம். இதை வந்து நான் ஆராய்ச்சி செய்ய செய்ய எனக்கே சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. அது வந்து நான் அந்த கட்டுரை போக போக சொல்கிறேங்க. ஒரு கோவில் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, அவரோட சிறப்பு வாய்ந்த கோவில். இதுவரை எனக்கு தெரியாது, இதில் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் ஒவ்வொரு முகத்தை பற்றியும் ஒவ்வொரு அந்த வடிவங்களை பற்றியும் அந்த வடிவங்கள் எதற்காக அந்த கதைகள் உருவானது என்பதை பற்றியும் அந்த சிறப்பான கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். இப்போ ஒரு முகமாக பார்க்கலாமா?